ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூறுல்லா. சனிக்கிழமை ஒரு வார விடுமுறை நாள். மனசு உள்ள ஒரு மாதிரியாக இருக்குது. தனிமையில் பல சிந்தனைகள் ஓடிட்டுருக்கு. வெளியிலேயும் ஒன்றும் போக முடியல. என்னென்னா 46 டிகிரி செல்சியஸ் வெயில் அதனுடைய உச்சத்தில் இருக்குது. மணி இப்போ 1:25. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து மதிய சாப்பாடுக்கு வெளியில் ஹோட்டலுக்கு போனோம். காலை சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டதுனால கொஞ்சம் மெதுவாகவே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மனதில் பல சிந்தனைகள் உருண்டோடுகின்றன. அதாவதுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னாங்க, நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளுடைய இருத்தலே நமக்கு தெரியாது. குழந்தையாக இருக்கிறப்போ நமக்கு எதுவுமே புரியாது. நம்ம குழந்தையாக இருந்தப்போ இப்போவும் நம்ம நினச்சி பார்த்தா நம்ம அந்த விழுந்ததுலேருந்து ஒரு 2-3 வயசு வரைக்கும் நமக்கு ஞாபகமே இருக்காது என்ன நடந்ததுன்னு. ஏன்னா அந்த தருணங்கள் அந்த மாதிரி ஆக்சுவலாக அப்போ தான் மூளை டெவலப் ஆகிட்டுருக்கு. மெமரிஸ், அந்த பவர்லாம் வந்துகிட்ருக்கு. ஞாபக சக்திலாம் ஒரு 2-3 வயசுக்கு பிறகு தான். இப்போவுமே என்னோட 2-3 வயசில் 1.5 வயசு 2 வயசுலாம் ஏதோ நடந்ததுன்னு வீட்டிலலாம் சொல்லுவாங்க குடும்பத்தில். அப்போ அப்படி நடந்ததா? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான். அந்த தருணங்களில் குழந்தையாக இருந்து இது வரைக்கும் வளர்ந்து பல விஷயங்கள், பல அனுபவங்களை பார்த்து இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த பெற்றோர்கள், தாய் தந்தை, எவ்வளவு சேலஞ்சஸ், எவ்வளவு சவாலான வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தாலும் பெற்றோர்களுக்கு இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு மிக சிறந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய தனியாத தாகத்தோடு மிகவும் ஒரு வாழ்க்கையில் விடாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பெற்றோர்களும் சரி, எனது பெற்றோரும் அவ்வாறு தான். எனது தாய் தகப்பனார் அப்படி நினச்சி பார்க்குறப்போ ஏன்னா பல தருணங்கள் நான் படிக்க மாட்டேன்னு 10ஆவதுக்கு பிறகு படிப்பை விடப் போகிறேன், படிப்பு எனக்கு பிடிக்கவில்லை என்று சிறுபிள்ளைத்தனமாக உளறிக்கொண்டிருந்த பொழுது கூட எனது தாயும் தகப்பனாரும் நீ அப்போ கூட வேகமாக அவங்க சொல்ல, கண்டிக்கலை, திட்டலை, அடிக்கலை, ஒரு நல்ல சாஃப்டாக சும்மா படி, பிடிச்சதை படி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்றா படிக்க அப்படி கிடைத்த படிப்பு, பெற்றோரினால் கிடைத்த, இறைவன் பெற்றோரின் மூலமாக கொடுத்த படிப்பு, அந்த படிப்பு தான் இப்பொழுது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கும் துணையாக இருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே அப்படி தான். படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எதிர்காலம் சிறப்பாக இருக்குது, கரியர் சிறப்பாக இருக்குது. அது யாரால் சாத்தியப்பட்டது? பெற்றோர்கள் தங்களுடைய கடுமையான சக்திக்கு மீறிய பல சந்தர்ப்பங்களில் நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்க்குறப்போ தங்கள் சக்திக்கு மீறின ஒரு முயற்சிகளை போட்டு பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி படிப்பை கொடுத்துடணும், சிறந்த வாழ்க்கையை கொடுத்துடணும், படிப்பு தான் சிறந்த வாழ்க்கை, சொந்த காலில் நிற்கிறதுக்கு, நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்கும் படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் குழந்தைங்களை அப்படி படிக்க வைக்கிறாங்க. அப்படி தான் நான் என்னுடைய கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்குறப்போ என்னுடைய இறைவன் என்னுடைய பெற்றோர்களின் மூலமாக ஒரு விஷயத்தையும் சிறந்த விஷயங்கள் இறைவன் என்னை அடைய செய்திருக்கேன். என்னை மட்டும் இல்லை, என் கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே அப்படி தான். எல்லாருமே சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்களும் நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இந்த ஒரு கட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, பெருசாக நோ கம்ப்ளைண்ட்ஸ், நிம்மதியாக இருக்கேன், வேலைக்கு சாப்பாடு, ஆரோக்கியமாக இருக்கேன், சிறந்த ஃபேமிலி, பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதுமான அளவுக்கு இருக்குது, குடும்பத்தை நடத்துறது, குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்கேன். பின்னோக்கி பாருங்கள். பெற்றோர்களுடைய தியாகமும் பெற்றோர்களுடைய அபரிமிதமான அன்பும் அரவணைப்பும், அந்த ஒரு விஷயத்தை நம்ம தாண்டி யாருமே வந்திருக்க முடியாதுங்க. அதை தான் நானுமே எனக்கும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். எவ்வளவு சிறந்த அம்மா, அத்தா, தாய் தந்தை. இப்போ எனக்கு 2 பேருமே இல்லை. சகோதர சகோதரிகள், பாசம் மிகுந்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் கூட தாய் தகப்பனார் இல்லைங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை எனக்கு மட்டும் இல்லை, என்னோட கூட பிறந்தவங்க மனசெல்லாம் உருவாக்கியிருக்கு. அது கூடவே போய் தான் ஆகணும். ஆக்சுவலாக எனது தாய் உபயோகப்படுத்திய சிறு அழகான பொருட்கள், ஒரு டைம் பீஸ், சிறிய கடிகாரம், அந்த அலாம் கிளாக்கு, சிறிய பொருட்கள், சிறிய நோட் புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதையே பார்த்துக்கிட்டு அவங்களுடைய புகைப்படங்களே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவங்க கூட தான் இருக்காங்க. அவங்களுடைய குரல் டைரெக்டாக லைவாக பேச முடியல, வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணியிருக்கிற அந்த
அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் கூட பிறந்தவங்க எல்லாருமே அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் எனது கூட பிறந்தவர்களும் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழல். எல்லாருக்குமே அப்படி தான். யார் தாயோ தந்தையோ இழந்தவங்களுக்கு அந்த கட்டம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அதீதமான பாசம் இருக்கிறப்போ ரொம்பவும் அதீதமான டைம் எடுத்துக்கும். உணர்வுகள் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலை கடந்து வர நேரிடும். அப்படியே போதுங்க. நான் காலையில் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட மறந்துட்டேன். திடீர்னு பார்த்தா நம்ம ஸ்மார்ட் வாட்சில் பார்க்குறப்போ ஹார்ட் பீட் வந்து 90 தாண்டி 97, 99 இருக்குது. என்னடா ஏதோ ஒன்று நெருடலாக இருக்குது. ஆனால் அது வரைக்கும் மாத்திரை போடாமல் மறந்துடுச்சு. வந்து போடணும்னு நினச்சேன். சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் போட்டு வீட்டுக்கு வந்து வழக்கமாக ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போவேன், மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா மாத்திரை லேட்டாக இப்போ தான் போட்டேன், கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி. அப்புறம் அந்த ஹார்ட் பீட்டு நார்மலுக்கு வருது. சும்மா மைல்டான டோஸ் போட்டுக்குவோம். ஆக்சுவலாக பல சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒருமித்து பேசிக்கொள்கிறோம், கலந்துரையாடுகிறோம், தாட்ஸை, சிந்தனைகளை, வலியான சிந்தனைகளை ஷேர் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை கடந்து வருவது மிகவும் சவாலாக இருக்கிறது. இறைவன் அருள் புரியட்டும். அப்படியே அமைதியாக தனிமையில் உட்கார்ந்து யோசித்து பார்க்கின்ற பொழுது தனிமையும் ஒரு மருந்து தான். நம்ம வந்து உள்நோக்கி நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை, நிறைய நம்ம மணித்துளிகளை இந்த தனிமை நமக்கு வழங்குகிறது. அஃப்கோர்ஸ் எல்லாரும் கூட இருக்கிறது அது ஒரு நமக்கு விருப்பமானவர்கள் கூட இருப்பது, அவங்களுடைய டுகெதர்னஸ், அவங்களுடைய கம்பேனியன்ஷிப்னு சொல்லுவாங்க. சேர்ந்து இருத்தலும் ஒரு ஆறுதலான விஷயம். நல்ல ஆறுதல், நல்ல வார்த்தைகள் பேசுகிறது. யாருமே இல்லாமல் தனிமையில் நம்மை நாமே உள்நோக்கி பார்த்து பல விஷயங்களை அசைப்படுவது அது வேறு விதமான ஆறுதல். அதுவும் தேவை. பல சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் இரண்டுமே தேவை, ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச்சுக்கு. என்னத்தை சொல்கிறது, என்னத்தை நினச்சி பார்க்குறது எதுவுமே தெரியல எனக்கு. போன மாதம் என்னன்னா, போன வருடம் நான் ஜூலை ஆகஸ்டில் ஊருக்கு வந்திருந்தப்போ எனது தாயாரோடு சேர்ந்திருந்த நாட்கள் எவ்வளவு அழகான நாட்கள். அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கூட, ஒரு மணி துளிகள் கூட நான் யோசித்திருந்த மாட்டேன் அடுத்த முறை இந்த மாதிரி நடக்கும் என்று. இறைவன் பல சூட்சுமத்தை வைத்திருக்கிறான். அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு மனிதர்களுக்கு தெரிந்திருந்தால் மனித வாழ்க்கையே சூனியமாகிவிடும். அந்த சூட்சுமம் தான் மனித வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கிறது, இல்லைங்களா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாங்க இந்த தடவை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு. இறைவன் நடத்திய இந்த விஷயம் எனது கட்டுப்பாட்டு, எனது குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு, யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் இல்லாத இறைவன் நாட்டப்படி நடந்த விஷயம், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயம். அதை நம்ம கொஷின் பண்ண முடியாது. அது வந்து கடந்து போகத்தான் வேண்டும், அக்செப்ட் பண்ணிக்கத்தான் வேணும். அதற்கும் தாய் இல்லையே என்கின்ற ஆதங்கத்திற்கும் ஆற்றாமைக்கும் இடையில் கடந்து உழன்று கொண்டிருக்கிறது மனம். என்ன செய்வேன்? எனது எண்ணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோருக்காகவும் நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள், துவா செய்யுங்கள். அப்படியே மணி 1:30 ஆயிடுச்சுங்க, சரிங்களா? மணி ஒரு 1:30 ஆயிடுச்சுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் போய் தமிழ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அந்த மதியம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஈவினிங் வாக்கிங் போகலான்னு வெளியில் போனால் கொடூரமான வெப்பமாக இருக்கிறது. வெதர் ஒன்றும் சொல்லிருக்கிற மாதிரி இல்லை. அப்படியே பல சிந்தனைகளில் ஓடிட்டுருக்குங்க. இறைவன் அனைவருக்கும் அருள் புரியட்டும். இறைவன் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கட்டும். இறைவன் அனைவருக்கும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் ஒரு பீஸ், அந்த பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்க வேணாங்க. நல்ல நிம்மதியான வாழ்க்கைன்னா பொருளாதாரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொருளாதாரம் வேணும், பொருள் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. ஆனால் நமக்கு மன நிம்மதி வேணும்னா அந்த நிம்மதி எதனால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. பொருளால் தான் மனது நிம்மதி கிடைக்கணும்னு நினச்சா பொருள் தான் வேணும். ஆனால் இருக்கின்ற பொருளை வைத்து நம்ம போதுமான அளவுக்கு நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு பொருள் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் ஆல்ரெடி. அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க் காட். ஓகேயா, நமக்கு தேவையான அளவு கொடுத்துருக்கான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கான்னா அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்திற்கு அதிகமான பொருளாதாரம் தேவையில்லை. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இது எல்லாமே நம்ம சொல்கிறப்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த விஷயங்கள். ஆனால் இப்போ நான் அந்த விஷயம் உதாரணத்துக்கு என்னுடைய தாயை இழந்து நான் கடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஆக்சுவலாக கடந்து போகிறப்போ அதனுடைய சவால்களை தாண்டி தான் கடந்து போக வேண்டியிருக்கிறது. ஆனால் நம்ம மனசில் நிம்மதி ஏற்படுத்துகிற அந்த விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் சாத்தியங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பொருள் தான் வேணும். பொருள் ஓரளவு இருக்குது, அது வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப மோர் தென் எனஃப், இது போதும்.
இன்னும் மிதமிஞ்சியே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டணும், அடுத்தவங்களையும் நம்ம போட்டி போடணும், அடுத்தவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் நம்ம நிம்மதியை இழக்கிறோம். அப்போ நிம்மதியை வந்து பொருள் ஆக்கிரமிச்சுக்குது. நம்மளுடைய நிம்மதி நம்மள்கிட்ட இறைவன் ஆல்ரெடி கொடுத்துருக்கின்ற அந்த நியாமத்துக்கள் அருட்கொடைகளை நினைத்து சந்தோஷப்படுவதனால் அந்த நிம்மதி வர்றதே இல்லை. இல்லாத ஒரு பொருளை நினைத்து மனம் நிம்மதியை தேடுகிறது. அப்படிங்கிறப்போ நம்ம நிம்மதியை இழக்கிறோம். நம்ம நிம்மதியோட கண்ட்ரோலை இன்னொரு இடத்துல விட்டுடுறோம். அப்போது அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு வரதில்லை. அதனால தான் நம்ம முடிந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கின்ற விஷயங்களை வைத்து, இப்பொழுது நம்மள்ட்ட நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறோம், ஓரளவு நிறைய குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரணும்னு நினச்சா மனசில் வந்து அது குடிகொள்ளும் சந்தோஷம். நன்றி சகோதர சகோதரிகளே, நீ இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு ஏதோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லோருக்காகவும் பிரார்த்தியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.